ஓம் நம சிவாயம். அருணாச்சலம் அண்ணாமலையில் வசிப்பவர்கள் தான் நாங்கள். இந்த அண்ணாமலை அடிவாரத்தின் நிழலில் உள்ளவர்கள். என்றும் அண்ணாமலையில் ஏறி இறங்கி நாங்கள் தரிசனம் காணுகிறோம். அந்த அப்படியாப்பட்டவர்களை என்று யாரும் ஏறக்கூடாது என்று சொன்னதுக்கு காரணம் அவர்களே தான். யார்கள் ஏறக்கூடாது என்று சொன்னார்களே அவர்களே தான் இந்த மலையில் இந்த நிலைக்கு உருவாக்கியவர்கள். மஞ்சள் முள் மட்டுமே வளரக்கூடிய இந்த மலையில் ஒரு ரொம்ப காலமாக மஞ்சள் முள் மட்டுமே இருந்தது. அந்த மஞ்சள் முள் அறுவடைக்கு ஒவ்வொரு அறுவடைக்கும் அது பொசுக்கி மீண்டும் மஞ்சள் முள் தொடரும். வருடம் இது செய்வார்கள். 30 ஆண்டு காலமாக நான் பார்த்ததில் மழை ஒரு சரிவு கூட கிடையாது. 23 நாள், 25 நாள், 29 நாள் மழை தொடர்ந்து செய்தது. தவணை புயல் பெரிய பெரிய புயல்களை சந்தித்தது. ஆனால் இப்போது இந்த மழை காரணம் ஏனென்றால் இந்த மரங்கள் நெட்டி குறைஞ்சது 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 20 ஆண்டுகளுக்கு மரங்கள் வேர்கள் மிக ஆழமாக சென்று பாறைகளை பிளந்து மிக மிக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை வீடியோகளுக்கும் முன் நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் அந்த பாறை விழுந்தது எங்கேருந்து கண்டீர்கள். எந்த சரிவுக்கும் அதற்கு பின்னால் ஒரு மரம் இருக்கிறது என்று மறக்க வேண்டாம். மரங்கள் வளர வேண்டும் என்று நினைத்தால் 9 ரோடுகள் இருக்கிறது இந்த திருவண்ணாமலையில். அந்த 9 ரோடுகளும் நீங்கள் சென்று காடு வளர்க்க வேண்டும். ஆனால் பிறவீடு போல உள்ள மலைகளில் இப்படி செய்ததுக்கு மக்கள் அண்ணாமலையாரும் சிவனும் கொள்ளவில்லை. மக்களை கவர்மெண்ட் பணியாளர்கள், அதாவது அரசாங்க வேலை செய்பவர்கள் அறியாமையால் தங்கள் படிப்பை முறையாக பயன்படுத்தாத தங்களுடைய அறிவுத்திறனை செயல்படாத காரணத்தினால் மண் கட்டியுள்ளே விதைகளை அடைத்து வீசி பாறை இடுக்கையில் செல்வது, உயர பறக்கும் ஹெலிகாப்டரில் இருந்து விதைகளை தூவுவது போன்ற செயல்களால் தான் மட்டும்தான் அண்ணாமலை என்றும் உங்களை தண்டிக்க மாட்டார். அண்ணாமலை உங்களை பிள்ளைகளாகவே பார்த்து கொண்டு வருபவர். பல யுகங்களாக நீங்கள் அரசர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் தான் இந்த மலை அடிவாரத்தில் உள்ளவர்கள். ஆனால் இது தெரியாமல் இவர்கள் செய்யும் சதிகளை நம்பி அண்ணாமலையை பகைக்காதீர்கள். அண்ணாமலை மட்டுமே உங்களை காக்கக்கூடியவர். ஓம் நம சிவாயம்.